गलत लैंग्वेज यूज की, मेंटली बहुत प्रेशर में है, मेंटली बहुत प्रेशर। வணக்கம். எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான தற்காப்பு பதிலை சொல்லி இருக்கிறார்கள். மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து அமித்ஷாவின் உரை குறித்து ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இடையே நடந்த கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புதன்கிழமை எச்.எம். ஷா தனது கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் அவரது பதில் முற்றிலும் தற்காப்புடன் இருப்பதாகவும் கூறினார். மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர், அவர்கள் எங்கள் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை, இது முற்றிலும் தற்காப்பு பதில், வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன், ஆனால் அவர் இதற்கு பதிலளிக்கவில்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கட்டமைப்பு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன், ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் கூறவில்லை. பாஜக தலைவர்கள் ஹரியானா மற்றும் பீகாரில் வாக்களிக்கிறார்கள் என்று நான் சொன்னேன், ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் கூறவில்லை. தலைமை நீதிபதியை பற்றி அவர் எதுவும் கூறவில்லை. தேர்தல் ஆணையருக்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, நாங்கள் பயப்படவில்லை என்று கூறியிருந்தார். உள்துறை அமைச்சரின் பதிலை பார்த்தோம், அது முற்றிலும் தற்காப்பு ரீதியான பதில், நாங்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை என்று மேலும் அவர் கூறியிருக்கிறார். இன்று அதிகாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாடாளுமன்றத்தில் வாக்குச்சோரிகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். பின்னர் அமித்ஷாவுடைய வாக்காளர் சோரி கூற்றுக்கள் தொடர்பான தனது 3 பத்திரிகையாளர் சந்திப்புகள் குறித்து விவாதம் நடத்துமாறும் சவால் விடுத்தார். அதற்கு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றம் அவரது விருப்பப்படி செயல்படாது என்று கூறியிருந்தார். தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்த விவாதம் குறித்த மக்களவையில் அமித்ஷா உரையாற்றிக் கொண்டிருந்த போது ராகுல் காந்தி குறுக்கிட்ட போது இருவருக்கும் இடையே சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடிய அமித்ஷா காந்தியின் 3 பத்திரிகையாளர் சந்திப்புகள் உட்பட அவர்களின் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் தன்னிடம் பதில்கள் இருப்பதாக கூறினார். ஆனால் பதில்கள் கேட்கும் போது கேள்விகள் கேட்பது, கேள்விகள் கேட்கும் போது பதில்களை கூறுவது போன்ற செயல்பாடுகளை அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏன் பதுங்குகிறார் என்றால், கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும், இதில் வாய் திறந்து விட்டால் நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பதில்களை இல்லை என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அட்டூழியங்களும் அநியாயங்களும், குறிப்பாக தேர்தல் மூலமாக மக்களை ஏமாற்றுவதும், அரசாங்கத்தை, ஒட்டுமொத்த ஜனநாயக நாட்டை, இந்திய அரசியலமைப்பை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஒரு நாள் கண்டிப்பாக வீழும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.